லேப் ரிப்போர்ட் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க அதை பத்தி பார்ப்போம். ஒரு லேப் ரிப்போர்ட் எப்படி அழகா இருக்குன்றத என்னென்ன இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அதுல ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரா பார்ப்போம். ஹெட்டர்ல என்னென்ன இருக்கணும்னா உங்களோட நேம், ஏஜ், செக்ஸ் இதை தவிர்த்து ஐடி நம்பர் அண்ட் டைம் இருக்கும். ஐடி நம்பர்ல ரெண்டு டைப் ஆஃப் ஐடி நம்பர் இருக்கு. ஒன்னு பிஐடி, அதாவது பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இன்னொன்னு எஸ்ஐடி, சாம்பிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது ரெண்டும் எதுக்குன்னா உங்களோட சாம்பிள் நீங்க தந்தது தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கும், பிளஸ் ஃபியூச்சர்ல அதே லேபுக்கு நீங்க திருப்பி போகும்போது உங்க லேப் ரிப்போர்ட்ஸ் ஈஸியா ஹிஸ்டரியில இருந்து எடுத்து பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுதான் இந்த ஐடிஸ். அது போக டைம், டிஏடி, அதாவது டேர்ன் அரௌண்ட் டைம்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்குன்னா நீங்க உங்க சாம்பிள் கலெக்ட் பண்ண டைம்ல இருந்து சாம்பிள் ரிப்போர்ட் பண்ண டைம் எவ்வளவு நேரம் அப்படின்றத கால்குலேட் பண்றது தான் இந்த டைமிங். மோஸ்ட் ஆஃப் த லேப்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பேராமீட்டர்ஸ்க்கு 5 to 8 hours டைமா வச்சிருப்பாங்க. ஸோ அதை ஈஸியா நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சுன்னா எவ்வளவு சீக்கிரமா உங்க ரிப்போர்ட்டை தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபுட்டர் செக்ஷன் போகும்போது ஃபுட்டர் செக்ஷன்ல டாக்டரோட சைன். உங்க லேப் ரிப்போர்ட் எந்த டாக்டர் அப்ரூவ் பண்றாங்களோ அந்த டாக்டரோட சைன் கண்டிப்பா இருக்கணும். அது போக NABL, ISO, CAP இந்த மாதிரி அக்ரிடேஷன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த லோகோஸ் அந்த ஃபுட்டர்ல இருக்கும். அது அந்த லேப் நல்ல ரெனவுண்ட் லேப் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் ஆகிடுவாங்க. ஸோ இதே மாதிரி வேற லேப் ரிப்போர்ட்ஸ் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தா ப்ளீஸ் கமெண்ட் மீ ஆர் DM me. Signing off.